எங்க கோயிலுக்கு போயிட்டு வந்த காவேரியுமே இந்த பக்கம் வெண்ணிலாவுக்கும் கொஞ்சம் திருநீர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பார்க்கறதுக்காக அவங்க ரூமுக்கு வராங்க. அதே நேரத்தில் வெண்ணிலாவுமே அவங்க ஃபேமிலியோட தங்கி இருந்த பழைய வீட்டையுமே இங்கே ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க காவேரியுமே இங்கே நர்ஸை பார்க்க நர்ஸுமே இருந்துக்கிட்டு இங்கே பாருங்க அவங்களாம் தான் வந்து நின்னாங்க, ஆனால் எதுக்கு நிற்கிறாங்கன்னு தெரியல, ஆனால் ரொம்ப நேரமாக அந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே எங்கள் காவேரி கிட்ட அந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் காவேரியுமே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வெண்ணிலா கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. வச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இங்கே கோயிலிருந்து எடுத்துகிட்டு வந்த பிரசாதத்தை கொஞ்சம் விபூதியாக வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த பக்கம் காவேரி கையை பக்கத்தில் கொண்டு வந்த உடனே இங்கே வெண்ணிலாவும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ காவேரியும் இங்கே பாருங்க வெண்ணிலா, நான் உங்களை ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, வெறும் திருநீர் மட்டும் தான் வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வெண்ணிலா கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த திருநீரை லைட்டாக வச்சு விட்றாங்க. இந்த பக்கம் அவங்க வெண்ணிலாவை ரொம்பவே பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிற விஷயம் இந்த பக்கம் விஜயுமே கவனிக்கிறாரு. அவருமே என்கிட்ட புரியாத மாதிரி என்கிட்ட சத்தம் போட்டுட்டு இங்கே வந்து வெண்ணிலாவுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கியோ, நீங்க ஒரு பயங்கரமான நடிப்பு கல்வி தான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயுமே இங்கே காவேரி நினைச்சு பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் காவேரி அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இங்கே காவேரியை கூப்பிட்டு விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன காவேரி, இந்த மாதிரி கோயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்க, நீ என்னென்னலாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ எப்போ போல காவேரியுமே இங்கே விஜய் கிட்ட என்ன நேற்று விட்டதை மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்களா, மறுபடியும் சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி இங்கே சண்டை போட வராங்க. ஆனால் இந்த பக்கம் விஜயுமே சைலண்ட் ஆயிடுறாரு. அதே நேரம் இந்த பக்கம் காவேரியுமே அவங்க கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்த பிரசாதத்தை இந்த பக்கம் வந்து விஜய் கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ விஜயுமே நீயே வச்சு விடு, எப்போ நீ தானே வச்சு விடு அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த பக்கம் வந்து காவேரி மூலமாக வந்து விபூதியை வைக்க சொல்கிறாங்க. அப்போ காவேரியுமே அந்த விபூதியை இங்கே விஜய்க்கு வைக்க போகும்போது கரெக்டாக விஜயுமே அங்கே காவேரி மேலே இருக்க அன்புனால லைட்டாக அவங்க ஹக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் காவியே அந்த விஷயம் பிடிக்காதனால அவருக்கு பிடியிலேருந்து கொஞ்சம் லைட்டாக விலகி போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே விஜயுமே அந்த விபூதி வச்ச உடனே நீ எப்போ உங்களை ஊதி விடுவில்ல, அந்த மாதிரிலாம் விட மாட்டியா அப்படின்ற மாதிரி இங்கே காவேரி கிட்ட ரொம்பவே ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ காவேரியுமே உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் விஜயுமே சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடாது, சரி காவேரி நீ என்ன பண்ணுற அப்படின்னா முதல்ல வந்து உன்னோட துணிமணியெல்லாம் பேக் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட காவேரியுமே எதுக்காக நான் பேக் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கம் விஜயுமே ஞாபகம் இல்லையா, நாளைக்கு நம்ம கல்யாண நாள் ஞாபகம் இருக்குல்ல, அதனால நான் சொல்கிறேன் துணிமணியெல்லாம் பேக் பண்ணிக்க, உனக்கு ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் இருக்குது, அது நாளைக்கு தான் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே விஜயுமே ரொம்ப விளையாட்டுத்தனமாக பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் எங்கள் காவேரியோட மனசில் நாளையோடு நம்மளோட அக்ரிமெண்ட் முடிய போகுது, அதுக்காக தான் நம்மளை கிளம்ப சொல்கிறதுக்காக தான் இதை பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அந்த வருத்தத்தோடு போய் டேரெக்டாக இந்த பக்கம் அவங்களோட பெட்டி படிக்கையெல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்கே நிவினோட வீட்டில் எம்மனாவும் கிளாஸ் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ ஏதாவது சொன்னால் நோட் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நிவினோட கபோர்டு ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் ஒரு டைரி ஒன்று இருக்கு, அந்த டைரி எழுதாமே இருக்கு. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் காவேரியுமே ஓகே எழுதலை அப்படின்னு சொல்லி ஒரு டைம் செக் பண்ண பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணும்போது இந்த பக்கம் வந்து எதுவும் எழுதி இருக்கிற மாதிரி இருக்கு. உடனே அவங்களும் ஷாக் ஆகிட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கத்தை தேடி கண்டுபிடிச்சி அந்த பக்கத்தை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்து யமுனாக்கு பயங்கரமான ஷாக்கு. சொல்லப்போனால் நிவின் வந்து காவேரி இந்த நாளில் என் கூட வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அதில் எழுதி வச்சிருக்காங்க. அதில் டேட்டுமே வந்து நாளைக்கு டேட்டில் இருக்குது. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் யமுனாக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அப்போ கரெக்டாக நிவினுமே உள்ளே வந்துடுறாரு. வந்தது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் அவரோட கபோர்டுகிட்ட வந்து இந்த மாதிரி இந்த கபோர்டில் இதை எடுத்தியா, என்ன எடுத்த, என்ன தேடிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து யமுனோட்ட கேட்குறாங்க. அப்போ எவனவும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு நான் என்ன எடுத்தேன்னு உங்களுக்கு தெரியாதா, சொல்லப்போனால் உங்கள் டைரி தான் எடுத்து அப்படின்ற மாதிரி அந்த டைரி தூக்கி நீட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் நிவினுமே முதல்ல அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா கிட்ட இருந்து வாங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் யமுனாவுமே எதுக்காக இதில் இந்த விஷயத்தை எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரி என்னுடன் வந்து சேரப்போகும் நாள் அப்படிங்கிற அந்த பக்கத்தை இவங்க ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா நிவினுமே அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதுனது, இப்போல்லாம் அது எழுதுறது கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களுமே சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் யமுனாவுமே அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதுனதை கூட இருக்கட்டு, அப்புறம் எதுக்காக இந்த வருஷம் நாளைக்கு டேட்டு போட்டிருக்கீங்க, எனக்கு அது புரியல, முதல்ல எனக்கு தெளிவாக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இங்கே நிவின் கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நிவினுமே இங்கே பாரு தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாத, முதல்ல அந்த டைரி கூட அப்படின்ற மாதிரி அவருமே இந்த பக்கம் வந்து யமுனாட்ட ரொம்ப ஹாஷாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ கரெக்டாக யமுனாவுமே எனக்கு இது தெரிஞ்சாகணும், இல்லைனா இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன், முதல்ல எனக்கு இதை உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இங்கே நிவின் கிட்ட அவங்களுமே பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நிவினுமே ரொம்பவே ப்ரெஷர் ஆகிட்டு ஆமாம் இந்த மாதிரி காவேரி இந்த நாளில் விஜயை விட்டு பிரிஞ்சிருவா, அதுக்காக தான் இப்படி எழுதி வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு யமுனாவும் என்ன சொல்கிறீங்க, எதுக்காக விஜயை விட்டு காவேரி பிரியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ விஜய்க்கும் காவேரிக்கும் நடந்தது ஒரு அக்ரிமெண்ட் மேரேஜ் அப்படிங்கிற விஷயத்த இந்த பக்கம் நிவின் போட்டு உடைக்கிறாரு. இதை கேட்டு யமுனாக்கு என்ன பேசுன்னு தெரியல, அப்படியே பயங்கரமாக ஷாக்காக போய் நிற்கிறாங்க. உண்மையை சொல்ல போனால் குமரன் தொலைச்ச பணத்துக்காக தான் இந்த பக்கம் காவேரி ஒரு அக்ரிமெண்ட் மேரேஜாக இந்த பக்கம் விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அந்த அக்ரிமெண்ட் மேரேஜ் நாளையோட முடிய போகுது அப்படின்ற மாதிரி இவங்களும் போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் யமுனாக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, அப்படியே பயங்கர கோபத்தோட அங்கே இருக்கிற அந்த டைரியுமே தூக்கி எரிஞ்சிட்டு டேரெக்டாக அவங்களுமே அவங்க அம்மாவை பார்க்க போயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் காவேரி நம்ம குடும்பத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காகவே கண்டிப்பாக காவேரி நம்ம போய் பார்க்கணும், இந்த விஷயத்தில் அவகிட்ட அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோபத்தோட யமுனாவுமே அங்கேருந்து டேரெக்டாக அவங்க அம்மாவை பார்க்க போகிறாங்க. போனது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட ரொம்பவே கோபத்தோட இங்கே என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல உன் பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட போது அதை காப்பாற்றுறதுக்கு நம்ம வழியை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து யமுனாவுமே அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அதே நேரம் அவங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது.
என் பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட போதா, எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க யமுனாவும் ரொம்ப கோபத்தோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா வீட்டுக்கு போய் இங்க காவேரி பத்தியான எல்லா உண்மையும் அவங்க வெளியில கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா இங்க காவேரியும் விஜயும் இப்போ ஒன்னா சேரணும்னு நினைக்கிற விஷயம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்களே அதை பிரிச்சு வைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், see you. நம்ம இன்னொரு வேறலான வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.